டேட்டிங் இல்லைனா ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சம்வேர் ஒரு பக்கமாக இந்த க்ரௌட் பார்க்கும்போது டேட்டிங்கிறது ஒரு காமனான விஷயமாகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சேச்சா டேட்லாம் நான் போகமாட்டேயா அந்த மாதிரி சொல்கிற க்ரௌட் இது ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப்பில் நம்மளும் உட்காந்துருக்கோம். அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ஒரு மிக்சட் சொசைட்டியில் டேட்டிங் பற்றின அந்த ஒரு தாட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டேட் எப்படி இருக்கணும், ஒரு நபரை நம்ம முதல் முறையாக சந்திக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், அண்ட் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்பார்க் நம்ம பார்க்குற அந்த ஒரு பர்சன் கிட்ட நமக்கு உடனே கிடைக்குமா, அப்படி ஒரு ஸ்பார்க் கிடைச்சா அதை நம்பலாமா, இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, அண்ட் ஒருவேளை அது நமக்கு செட் ஆகல அப்படின்னா எந்த பாயிண்ட்ல ஷுட் பி பிரேக்கப், அப்படி பிரேக்கப் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த கேள்விகள் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு டேட்டிங் பற்றியும் அண்ட் வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதை பற்றியும் அவங்கள மீட் பண்ணுறதை பற்றியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பர்டிகுலர் புக்கில் ஹவு நாட் டு டை அலோன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அண்ட் லோகன் உரி அப்படிங்கிறவங்க தான் அவங்க எழுதியிருக்காங்க. இவங்க அண்ட் இந்த புக்கை வந்து அலைன் தி பாட்டன் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு அந்த புக்கை எழுதின அந்த ஆத்தரும் வந்து இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஆல்ரெடி அந்த புக்கில் வந்து எனக்கு படிக்கும்போது தோன்றியே எப்படிப்பா நம்ம மைண்டில் இருக்க அத்தனை விஷயத்தையும் செம்மையாக எழுதியிருக்காரு, அண்ட் நமக்கு தெரியாத புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டிங்னா முதல்ல என்ன, நான் டேட்ஸ்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய காரணம் என்ன? இப்போ அதுக்கான ஒரு டேர்ம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி இந்த டேர்ம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் யா திஸ் இஸ் வாட் வி வர் டூயிங். நம்மளுடைய பொட்டென்ஷியல் பார்ட்னர்ஸை நம்ம மீட் பண்ணுறது, அண்ட் அந்த பார்ட்னர் நம்ம பார்த்தோன்னே இவங்க தான் நமக்கு தோணாது, ப்ராப்ளம் நம்ம பழகி பார்ப்போம், அண்ட் தென் அது நமக்கு தோணாமலே அப்படியே கூட போயிடலாம், இல்லை சம்டைம்ஸ் அது அடுத்த லெவலுக்கு போகலாம், அப்புறம் இது லவ் டெவலப் ஆகியதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணமும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வி வுடன்ட் ஹவ் நோன் இது நான் டேட் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மைண்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் டேட்டிங். நம்ம வந்து நிறைய பீப்புளை மீட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒரு லவ்வில் இல்லை ஒரு மேரேஜில் தான் போய் முடியணும்னு கிடையாது. பட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ண நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நிறைய பேரை மீட் பண்ணும்போது யார் கூடயுமே செட்டில் ஆகலைன்னா எதுக்குப்பா அந்த டேட்டிங் அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு இருக்கும். ஸோ முதல்ல இவங்க லோகன் யூரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏன் இந்த டேட்டிங் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது? ஏன்னா ஒரு பீரியடுக்கு முன்னாடி இது வந்து நம்ம அந்த மாடர்ன் ரொமான்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஏரியாவுக்குள்ளே இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இல்லை ஒரே சர்ச்சுக்கு போகிறாங்க, இல்லை ஒரே திருவிழாவில் மீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பீப்புள் தான் மீட் பண்ணிருந்தோம். இல்லை பக்கத்து வீடு எழுத்து வீடு இவங்கள தான் நம்ம வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பல கண்டங்கள் தாண்டி இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஆன்லைனில் மீட் பண்ணிக்கலாம், லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருதுக்கு இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஏராவே வருது. அண்ட் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா இவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னா இவங்களுடைய அப்ரிங்கிங் வந்து வேற லெவலில் இருக்கும், அவங்களோடது வேற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஒத்து போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம், ஒத்தே போகாத மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ இப்போ தான் இந்த டேட்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. ஏன்னா அந்த நபரை பற்றியோ இல்லை அவங்களோட கல்ச்சர் பற்றியோ அவங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றியோ அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் பற்றியோ நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பார்ட்னர் நம்மளோட பொட்டென்ஷியல் பார்ட்னராக மாறுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அந்த பதில் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலமும் ஆகலாம். ஸோ டேட்டிங்கை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ஆன்லைன் விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நம்மளால ஆன்லைன்லேயே பண்ண முடியுது. நம்மளோட பொட்டென்ஷியலான பார்ட்னரையும் ஆன்லைனில் பார்க்க முடியும், நம்ம இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னாலும் அதையும் ஆன்லைனில் பார்க்க முடியும். ஸோ இந்த புக்கை வந்து நான் வந்து குக்கு எஃப்எம்ல தான் வந்து முதல் முறையாக பார்த்தேன். ஏன்னா எனக்கு அலைன் தி பாட்டனுடைய அந்த கோர்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா இது என்னடா புக் இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் முதல்ல கேட்டேன். ஸோ இந்த புக்கில் வந்து எக்ஸாக்ட்லி என்ன இருக்குது அப்படின்னா டேட்டிங் கல்ச்சர் பற்றி இருக்குது. பட் டேட்டிங் தவிர நீங்கள் எந்த மாதிரியான ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக்கப் இல்லைன்னா வந்து இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் சைக்காலஜி இல்லை ஒரு செல்ஃப் ஹெல்ப் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை புக்ஸ் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 5000+ புக்ஸ் வந்து குக்கு எஃப்எம்ல இருக்குது, மேட் இன் இந்தியா. ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மொழியில் நீங்கள் கேட்கலாம், தமிழா, தெலுங்கா, மலையாளமா, மராத்தியா, ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை புக்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆடியோ புக்ஸாக இருக்கலாம், இல்லைனா புக் சம்மரிஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே 399 rupeesக்கு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணால் அத்தனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களில் ஃபர்ஸ்ட் 250 நபர்களுக்கு ANANDI50 அப்படிங்கிற அந்த கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% ஆஃபரில், அதாவது 199 rupeesக்கு நீங்கள் எல்லா புக்ஸையும் கேட்டு மகிழலாம். இந்த புக்கில் நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நம்ம திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்னா, எல்லாம் நெறைய கப்புல்லாம் பார்க்கும்போது, லைக் அந்த காலத்து தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாலாம் பார்க்கும்போது, "எப்படிங்க இவ்ளோ வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க? இப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்கே!" அப்படிங்கும்போது நமக்கு தோணும். ஆனா இதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராபப்ளி அந்த காலத்துல ஒருத்தவங்க தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் இந்த ஜாதி, இல்ல இந்த ரிலிஜன், இல்ல இந்த கம்யூனிட்டி, இல்ல இந்த பர்ட்டிகுலர் நான் ஒரு மியூசிஷியன் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா தான் நம்மள ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தான் முதல் முறையா ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட நம்ம வந்து நம்மள ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ நம்ம யாருன்னு ஒரு கிளியர் கட் ஐடியா வச்சிருக்கோம். இந்த கம்யூனிட்டிக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பெர்சன் கிடைக்கிறது ஈஸி. பட் இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து செட் ஆகுற மாதிரி ஒரு பெர்சன் வேணும் அப்படின்னா, இட் டேக்ஸ் அன் எஃபர்ட். இன்னொன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்க்காக கல்யாணங்கள் நடந்தது. ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நடந்தது. இப்போ 2 பேர் பக்கத்து பக்கத்து லேண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 லேண்டும் இவங்களுக்கு தானே. இன்னொன்னு நமக்கு வந்து இதெல்லாம் இந்த பிசினஸ்ல நம்ம இது பண்றோம். இதுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு பிசினஸ் இருக்குன்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா இந்த பிசினஸ் ஒண்ணா க்ரோ ஆகும் தானே. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக திருமணங்கள் நடைபெற்றது. பட் இப்ப அப்படி கிடையாது. நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பெர்சன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசைகள் இருக்கு. இத பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு. பட் இவ்ளோ வந்து ஒரு நேரோ டவுன் பண்ணப்பட்டதுனால இந்த சாய்ஸஸும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதையும் தாண்டி இப்ப சாய்ஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் மாரி தான். லைக் வந்து ஒரு 6 ஜாம் விக்கிறாங்க அப்படின்னா, அந்த 6 ஜாம்ல எந்த ஜாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஆனா வந்து இதுவே 305 ஜாம் இருக்கு அப்படின்னா, அந்த 305 ஜாம்ல எனக்கு புடிச்ச ஜாம நாங்க எப்படிங்க சூஸ் பண்றது? அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். நம்மளால ஒரு சாய்ஸ கூட பெட்டரா மேக் பண்ண முடியாது. இன்னொன்னு நம்ம வந்து ஓகே ஃபைன் இந்த 305ல நான் ஒரு ஜாம சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே, ஒருவேளை அந்த ஜாம நம்ம சூஸ் பண்ணியிருந்தா நமக்கு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் நம்ம பிரெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம என்னதான் பெஸ்ட் சாய்ஸோ இல்ல வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பார்ட்னரையும் நம்ம சூஸ் பண்ணா கூட எண்ட் ஆஃப் த டே ஒருவேளை இன்னும் அப்படியே நமக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு பார்ட்னர் எங்கேயும் இருக்காங்களோ, அவங்கள நம்ம சூஸ் பண்ணாம டக்குன்னு இந்த முடிவுக்கு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சாய்ஸஸோட நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் இந்த காலத்துல பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம சுத்தி பார்க்கும்போது என்ன தெரியுது? ஐதர் நிறைய திருமணங்கள் டிவோர்ஸ்ல முடியுது, இல்ல நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல முடியுது, இல்ல வந்து ஒண்ணா இருக்காங்க அப்படின்னாலும் தே ஆர் நாட் ஹாப்பி, இல்ல வி ஆர் ஃபைண்டிங் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே வந்து சீட் பண்றாங்க, இல்ல ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சம்வேர் நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை அந்த ரைட் கைண்ட் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு யாருமே இல்ல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வருது. அதாவது நமக்கு ப்ராப்பரான ஒரு ரோல் மாடல் இல்லாம போறாங்க. பட் முன்னாடி சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாடர்ன் ரொமான்ஸ்லயும் படிச்சோம். நம்ம நிறைய டேட் பண்ணும்போதோ, இல்ல வந்து நிறைய பீப்பிள மீட் பண்ணும்போதோ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர் இஸ் நோ ரைட் பார்ட்னர் ஆஸ் சச். ஸோ எல்லாரையும் டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், நமக்கு யாரோடையுமே செட் ஆகல அப்படின்னா, அப்போ நம்மளும் வி ஆர் நாட் த ரைட் பார்ட்னர் ஃபார் எனி ஒன். ஸோ அதை தாண்டி எந்த பார்ட்னரோட நம்மளால டாலரண்ட்டாக இருக்க முடியுது, எந்த பார்ட்னரோட டாலரண்ட்டாக இருக்க முடியல. ஒரு சில பேரோட சாய்ஸஸ் நமக்கு சுத்தமாக இல்லை வேல்யூஸ் சுத்தமாக நமக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஒரு சில பேரோடதுல ஒரு சில விஷயங்கள் தான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம செட்டில் ஆகிறதுக்குமே 108 சாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க வந்து இந்த டேட்டிங் போகிறவங்களில் ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ரொமான்டிசைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொமான்டிசைசர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு ஃபேரி டேல் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிலீவ் பண்ணியிருக்கவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசில் நான் பார்த்தா நிறைய கார்ட்டூன் தான் அப்படி. யூ வில் ஹேவ் தட் பிரின்ஸை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்தது வந்து அந்த கார்ட்டூன் எல்லாம் தான். எனக்கு வந்து நானும் ஒரு ஷூவை போடுவேன், அந்த ஷூவை போட்டோன்னே நான் ஒரு வேறு ஆளாக மாறுவேன், எனக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப் கொடுத்த மாதிரி. பட் அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் யாருமே இல்லை. எந்த ஷூ போட்டாலும் நான் மாறப்போகிறது இல்லை, திஸ் இஸ் மீ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் நமக்கு இருக்குது. பட் அந்த ரொமான்டிசைசருங்கிறவங்க வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃப் நான் பார்த்த படங்களோ இல்லை வந்து பாடல்களோ இல்லை வந்து மற்றவங்க சொல்கிற காதல் கதைகளோ அதெல்லாம் கேட்டு இப்படி ஒன்று இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு காதல் காவியம் தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த மாதிரியான பார்ட்னர் ஃபைன் பண்ணாமலே இருக்கவங்க. செகண்ட் வந்து மேக்ஸிமைசர். நான் எல்லா இதுலேயும் பெஸ்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர மாதிரி நான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பெஸ்ட் தான் சொல்லிட்டு நான் ஃபைண்டிங் த பெஸ்ட் பர்சன் ஆன் எர்த், இல்லைனா வந்து என்னோடய சாய்ஸில் பெஸ்ட்டாக இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறவங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த பார்ட்னர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தெர் இஸ் நோ பெஸ்ட் அவைலபிள், பிகாஸ் வி ஆர் நாட் த பெஸ்ட் அகெயின். ஸோ அதனால அதுவும் நாட் பாசிபிள் அப்படிங்கிறதுனால இந்த சேஞ்ச் போய்கிட்டே இருக்கும். அந்த தேடலுங்கிறது வந்து போய்கிட்டே இருக்க தான் போகுது. லாஸ்ட் ஒன், இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழகத்தில் அதிகமாக ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இந்த ஹெசிடேட்டர். அதாவது நமக்கு வந்து எப்படின்னா வெளில சொல்லணும், சிங்கிள் தாங்க கெத்து தானேங்க, யாருங்க லவ் பண்ணுமா, இதுக்கு முன்னாடி லவ் பண்ண என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் தே வாண்ட் சம்ஒன். ஆனால் நாட் ரெடி ஃபார் இட். ஏன்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கும் தே ஆர் நாட் ரெடி. இவங்களே என்ன சொன்னாலும் நீங்கள் டேட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது
ஒரு அசிங்கமான விஷயமாவோ இல்லை வந்து அது ஒரு சீப்பான விஷயமாவோ அதை பார்க்காம ஐ எம் ரெடி டு ஃபைண்ட் மை பார்ட்னர். எஸ், நான் இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தேன், சிங்கிள் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் சம்வேர் எனக்கு தோணுது எனக்கு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வேணும்னு எனக்கு தோணுது. அண்ட் எண்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து எனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசை இல்லை. ஸோ ஐ வாண்ட் அ பார்ட்னர் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறத மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்கள். மற்றவங்ககிட்ட வந்து எவனாவது டேட் பண்ணுவானா, ஹை டார்லிங் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து அவன் டேட் பண்ணி இதுக்கு தோணலடா, எனக்கு தோணுது, ஓகே நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக இருங்க. உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. லோகன் யூரி அப்படிங்கிற இந்த ஆத்தர் வந்து இவங்க அந்த ஹிஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆப்போட ஒன் ஆஃப் தி டிரெக்டர்ஸ். ஸோ இவங்க என்ன தான் ஒரு டேட்டிங் ஆப் வச்சுருந்தாலுமே இவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்வைப் ரைட் லெஃப்ட் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால யூஆர் நாட் கோயிங் டு எண்ட் அப் வித் த ரைட் கைண்ட் ஆஃப் பார்ட்னர். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஷாப்பிங் தான் பண்ணுறீங்க. இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து இது கம்பேரிசன்லேயே தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்து நம்ம கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டோட நம்ம வந்து செட்டில் ஆக போகிறது இல்லை. இருந்ததே ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம ஹாப்பியாக தான் இருந்திருப்போம். எனக்கு இப்போ ஜென்ரலாக நிஜமாக சொல்லணுன்னா ஐ திங்க் ஒரு 1.5 இல்லை ஒரு 8 months கிட்ட அயன் பண்ணுற போர்டு எனக்கு வாங்கணும், அவ்வளோதான். அது என்ன வாங்குறதுங்கிறதுல எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன். ஏன்னா எப்போ நான் உள்ளே போனாலும் அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது, அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, அவ்வளோ கம்பேரிசன்ஸ் இருக்குது. அண்ட் நான் இது வந்து கூகுளில் போட்டு தேடுறேன், அது போட்டு தேடுறேன், இது போட்டு இவ்வளோ டைம் தேவையா? ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமா? அண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் வந்து கண்ண மூடி தான் ஒன்று வாங்கின, வேறு வழியே கிடையாது, இன்னும் வந்து சேரல. பட் அதுதான் இங்கே பிரச்சனையே. நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது இந்த கம்பேரிசனில் போயிட்டு தான் இருப்போம். அண்ட் அது வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்தாலுமே நமக்கு எப்படி இருக்குன்னா, இது என்னது இதை விட அது நல்லா இருந்துச்சு, அப்பமே பார்த்தேன், இந்த ரிவ்யூ போட்டிருந்தான், அந்த மாதிரி தான் நமக்கு தோணுமே தவிர வில் நாட் பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு எப்போவுமே என்ன தோணுன்னா, நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும்ல அப்படின்னு. ஆக்சுவலி நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு டேட்டு அது நல்லா போகாதுக்கான காரணம் அந்த அதர் பர்சன் தான் அது காரணமாக இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. போகிறதுக்கு முன்னாடியே இல்லை அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஒரு ப்ரீ கன்செப்ஷன் ஒன்று இருக்கும். இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இல்லை அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து புட் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்குள்ளே போயிடுவோம். ஆனால் எப்படி நம்ம வந்து ஒரு மேடையில் ஏறி நிற்கிறோன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப்ரீதர் வேணும்ல. எல்லாருக்குமே மேடை ஏறினோடனே ஹலோ நண்பர்களேன்னு பேச மாட்டோம்ல. இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒரு சில பேருக்கு ப்ராப்ளி ஒரு 1 or 2 மீட்டிங்ஸ் வந்து அவங்களா மாறுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே இருந்திருக்காது. ஸோ எடுத்தோடனே எனக்கு அந்த ஸ்பார்க் இல்லை அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் உடனே புட் டவுன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்காக அந்த பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் கொடுக்கல அப்படின்னா we will never know whether or not அந்த ஒரு பொட்டென்ஷியல் பார்ட்னர் தான் அவங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம ஜாப் இன்டர்வியூஸ்க்குலாம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வேறு எதுக்கும் நம்மளை தயார்படுத்தி வைக்கல அப்படின்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னால் நம்ம வந்து அதுதான் சொல்லுவோம். நான் வந்து இங்கே ஸ்கூலில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன், அப்புறம் இந்த வேலையில் ஜாயின் பண்ணேன், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டிங்க்கு போகும்போது தயவு செஞ்சு இந்த ஜாப் இன்டர்வியூஸ்க்கு போகிற மாதிரி போகாதீங்க. ஒரு பர்சனாக நீங்கள் எப்படி, ஒரு இமோஷ்னலி நீங்கள் எப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியணுமே தவிர நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன டைப் ஆஃப் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் மோர் பிகம் லைக் ஒன் ஜாப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒருத்தங்களை பர்சனாக பார்க்கல, பீப்புளாக பார்க்கலன்னா வெறும் ஃபோட்டோஸாக தான் பார்க்குறோன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்குது. தேர் ஆல்சோ ரியல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறது இல்லை. ரைட் லெஃப்ட் போயிட்டே தான் இருக்கும், டக் 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 டக். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க ஒரு நார்மலாக நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்கள மீட் பண்ணாலே ஒழிய நமக்கு வந்து அவங்க யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு 4-5 பேரோட சேட் பண்ணுறது இல்லை பார்க்கலாம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆஃப் எனி யூஸ். ஒரு 2 பேரை பார்க்குறீங்களா, 3 பேரை பார்க்குறீங்களா, இன்வெஸ்ட் இன் தெம். அவங்கக்கிட்ட மீட் பண்ண பாருங்கள், அவங்கக்கிட்ட பேச பாருங்கள். அண்ட் தென் அவங்கக்கிட்ட இல்லை கிளியராக இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நபர் அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டோட்டலி அவர்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்தது போங்க. இதுக்கப்புறம் நான் இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டேட்டிங் ஆப்ஸ்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர் நீங்கள் தேடுறீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பார்க்கை பற்றி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மீட் பண்ணோன்னே இந்த ஸ்பார்க் வரல. ஏன்னா இந்த படத்துலலாம் அப்படி தான் சொன்னேன், பார்த்தோன்னே பெல் அடிக்கணும் இல்லையா, லைட் எரியணும் இல்லையா, எதுவுமே பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நேரங்களில் அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அது நிஜமாகவே ஒரு லாங் லாஸ்டிக் ரிலேஷன்ஷிப்கான ஒரு சிக்னலா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இஃப் யூ டேக் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிற பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக வச்சு நம்மளை செய்ய தான் செய்வாங்க. மறுபடியும் நம்ம வந்து இப்போ இந்த பர்சன் நமக்கு கிடையாது, இது நமக்கு செட்டே ஆகலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது மறுபடியும் பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உடனே இல்லை பார்த்தியா இதெல்லாம் நம்ம பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இவங்க வந்து எப்போவுமே அந்த ஸ்பார்க் பின்னாடி போகாதீங்க. ப்ராபப்ளி அந்த ஸ்பார்க் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த ஸ்பார்க்குங்கிறது
somebody is trying to do something to நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். பட் அது அவங்களோட ஒரிஜினாலிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. சமூகமாக ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் பார்க்குறோம், ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் பார்க்குறோம். ஆனால் இது ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட ஓடி போயிட்டாங்க, இல்லை வந்து இந்த பார்ட்னர் லிவின்ல இருக்கும்போது ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா அறிவு வேண்டாமா, இவங்க முன்னாடியே வெளியில் வந்திருக்க வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி நம்பி இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்பி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, ஏன் வெளியில் போகலன்னு கேட்குறாங்க. வெளியில் போனால் ஏங்க விட்டு கொடுத்து போகணுங்க, கொஞ்ச நாள் இருந்தால் தானேங்க தெரியும், அந்த காலத்தில் அவங்க இருக்கலையா அப்படிங்கிற அந்த டைலாக்கும் வரும். ஒருத்தங்க எவ்வளோ நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், எப்போ அவங்க வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறத வெளியிலேருந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ப்ராபப்ளி ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பேர் ஈஸியாக சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்களா இருக்கும், அதை வந்து இவங்க டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு போதுமான அளவு ஒரு டைம் கொடுக்காம வெளியில் வரவங்கள அவங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹிச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நோ சொல்ல தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒருவேளை இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருக்கவங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பை லக்கு தான் அது அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம என்ன யோசிப்போம்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம விரும்புகிறவங்கள நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பாக நினைக்க போகிறோம். எனக்கு வந்து இந்த டெட் பண்டியோட அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி, அவர் வந்து ஒரு சீரியல் கில்லர், அமெரிக்கன் சீரியல் கில்லர். அவரோட லிவில் இருந்த பார்ட்னர் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஒருவேளை நம்ம பார்ட்னர் தான் இந்த சீரியல் கில்லிங்லாம் பண்ணுறானோ அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்மளே நம்ம லவ்வரை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சீரியல் கில்லிங் கிடையாது, பட் இந்த மாதிரி நம்ம பார்ட்னர் மேலே நமக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணும், ஆனால் அது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இது 4 பேர்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும். இது எதுவுமே சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேருந்து சொல்லவே முடியாது. சம்வேர் ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் பண்ணி போகிறதும் ஒரு நல்ல விஷயம்தான், அதுவும் ஹெல்தியான ஒரு டெசிஷன் தான் அப்படிங்கிறத நம்ம நார்மலைஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இஃப் இட் ஆல் நீங்கள் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் மூலமாகவோ இல்லை வந்து பை எனி சான்ஸ் நீங்கள் ஒரு டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு டேட்டில் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திஸ் பர்சனோட நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை அப்படின்னாலுமே, நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹை நோட்டில் முடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து அவங்களோட லைஃப்பில் இட் வில் மேக் சம் இம்பேக்ட். நான் ஒரு டேட்டுக்கு போகிறேன், ஒருத்தவங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இன்னொரு டேட்டுக்கு போகிறதோ இல்லை வந்து ஒரு பார்ட்னரை வந்து மீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இது நான் தான் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நம்மளால ஒருத்தவங்க அதை வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இந்த பர்சன் நீங்கள் இன்னொரு மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணலை அப்படின்னாலுமே அது ஒரு ஹை நோட்டில் அவங்கள பற்றி ஜென்வனாக நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அந்த டேட்டை வந்து முடிங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணலைனாலுமே இட் இஸ் ஓகே, அவங்க தே மைட் கோ ஆன் another டேட், அவங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு பாதகமும் இல்லை அப்படிங்கிற நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரையும் ஹியூமன் பீங்ஸாக ட்ரீட் பண்ணும், ப்ராப்ளம் அவங்க நமக்கு செட் ஆகல, பட் நம்ம ஃப்ரெண்டு கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க கூட அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே தே ஆர் நாட் பேட் ஹியூமன் பீயிங்ஸ், ரேதர் நமக்கு செட் ஆகாத ஒரு பர்சன் மட்டும்தான் அவங்க. இன்னொன்று, வென் யூ மீட் சம் ஒன் சூப்பராக இருக்குது, அவங்களோட the டேஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஐ நோ நம்ம எல்லாருமே இது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், நம்ம வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும், இல்லை வந்து இந்த காதல் வந்து லைஃப் லாங் இருக்கணும், நம்ம ஆசைப்படுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் ரியாலிட்டியில் ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஆஸ் அ பர்சனாக நம்மளும் மாறிக்கிட்டே இருப்போம், அவங்களும் க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு கப்புளாக 2 பேருமே வந்து லைஃப் லாங் அந்த எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க டாக்ஸிக்காக இருப்பாங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பீங் இன் தட் ரிலேஷன்ஷிப். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது, அண்ட் அது பிரேக் ஆகிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எஸ் சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம எஸ் சொல்லிட்டோம், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கான எஃபர்ட் நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆக போகிறதில்ல, இது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, டேட்டிங் போக ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை இப்போ தான் நாங்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குட்டி போட்டுட்டோம், அதுக்கப்புறம் இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே உங்கள் ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆகிறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக அந்த எஃபர்ட் போட்டே தான் இருக்கணும். டேக்கிங் தி அதர் பர்சன் ஃபார் கிராண்டட் இஸ் நாட் குட். ஸோ இந்த புக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த புக்குக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது குக்கு எஃப்எம்மில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டேட்டிங் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹாட் மெஸ் அப்படின்லாம் டிஷர்ட்லாம் போட்டுலாம் வந்திருந்தேன், பட் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஆடியோவாக கேட்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம், அது கீழே இருக்குது லிங்க். thebookshop.in அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம், இல்லை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளஸ்
இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்க எல்லா புக் ரிவ்யூஸையும் ஜான்ர் வைஸ் அங்கே செப்பரேட் பண்ணி செதுக்கி வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. பாய்.